அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சி ஆகிறார். 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் புகான் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று 4ஆம் பார்வையால் கும்பராசியை பார்வை செய்து கொண்டிருந்தார். சில பேருக்கு சுக வேதனை கொடுத்திருந்திருக்கும், அலைச்சல் ஏற்பட்டிருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள் சில கோபதாபங்கள் வந்து கொண்டிருந்திருக்கும், தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். 5ஆம் வீட்டிலே முதல் 19 நாட்கள் செவ்வாய் புகான் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பாக்கியத்திலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம். செவ்வாய் புகான் பாக்கியத்தில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்வது மிக மிக அற்புதம். 5ஆம் வீட்டிலே செவ்வாயுடன் சூரியன் கூட்டணி சேர்வது மிக மிக அற்புதம். புதிய வீடு, புதிய மனை, புதிய நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா சொகுசான கார் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சிம்ம ராசி என்பதற்கு காட்டுகிறது. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சூரியனுடன் கூட்டணி சேரும் பொழுது தந்தை வழி உறவுகள் மூலம் நல்லா அந்நியவன்யம் ஆதரவு மேலோங்கம். தாயார் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாயார் அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்றால் கூடுதல் சம்பளம், உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் சிம்மராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் காட்டுகிறது. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து சூரியனுடன் முதல் 19 நாட்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வாழையடி வாழையாக உங்கள் குடும்பத்தில் வாரிசு உருவாகும். குருபுகான் பார்வையில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது மிக மிக அற்புதம். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். தை, மாசி, பங்குனி எதிர்வரக்கூடிய மாதம் திருமணத்திற்குண்டான குரு பலன் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வையால் அஷ்டமத்தை பார்வை செய்கிறார். பயம், பதற்றம், அவஸ்தைகள், டென்ஷன் குறையும். செய்வனை, மாய மந்திர கெட்ட சக்திகள் உங்களை விட்டு ஓடிடும். நல்ல நண்பர்களுடைய சவகாசம் ஏற்படும். கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் உங்களை விட்டு விலகிறது. 8ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். சிம்மராசி என்பர்கள் விளையாட்டு போட்டி இதில் பரிசு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் தவறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். சில பேர் தவறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், பணம் விரயமாகிவிடும். 8ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். அண்டை அயலான் பக்கத்து நிலத்துக்காரர்களுடைய சொத்து 1 அடி 2 அடி உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா அவர்கள் அளந்து அந்த நிலத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அவர்களுக்கு உங்கள் பக்கம் மற்றவர்களுடைய நிலம் இருந்துச்சுன்னா நீங்களை விடக்கூடிய நிலையும் எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் செவ்வாய் பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது காட்டுகிறது. செவ்வாய் புகானுடைய நேர் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலில் பன்மடங்கு லாபம் வரும். சேமிப்பு உயரும். 11ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும் பொழுது மிக மிக அற்புதம். 12ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்கிறார். சுப விரய செலவுகள். நல்ல வீடு கட்டலாம், சொகுசான கார் வாங்கலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யலாம். இந்த மாதிரி சுப விரய செலவுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் காட்டுகிறது. 5ஆம் வீட்டிலிருந்து அடுத்தது 6ஆம் வீட்டிற்கு தான் செல்கிறார். எதிர்வரக்கூடிய மே மாதம் வரை குரு பகவான் மிக பலமாக 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயினுடைய நிலை
சிம்மராசிக்கு மிக மிக சாதகமாகவே செல்கிறது. நிலபுல சொத்துக்கள் பெரும்பாலும் நன்மை உண்டு. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பன்மடங்கு பணம் சம்பாதிக்கலாம். தந்தை வழி உறவுகள் மூலம் மிக மிக அற்புதமான பலன். அந்நிய வன்னியம் மேம்படும். சண்டை சச்சரவுகள் குறையும். 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி சேருவது, குருபகவான் 9ஆம் வீட்டிலிருந்து செவ்வாயை பாரி செய்வது, செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் என்பது இதெல்லாம் பல வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுகள். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மராசி என்பர்கள் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை காலத்திற்கு பிறகு சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய பிள்ளை கோபதாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. 5ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் முதல் 19 நாட்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சிறு சிறு நோய் தொந்தரவுகள், காய்ச்சல், தலைவலி, சளி இந்த மாதிரி சிறு சிறு நோய் தொந்தரவுகள் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வருவதற்கான வாய்ப்புண்டு. சிறு சிறு மருத்துவ செலவுகள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி சேரும் பொழுது காட்டுகிறது. 9ஆம் வீட்டிலே குருபகவான் மிக பலமாக இருக்கிறார். குரு பலன் இருக்கிறது. சிம்மராசி என்பர்கள் சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம். நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம். தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். மிக மிக அற்புதமான காலகட்டம். இதை முயற்சி செய்து உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து கண்டகச்சனியாக சிம்மராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே நேரு வழியில் செயல்படுங்க. எதையுமே குறுக்கு வழியை நாடாதீர்கள். அப்புறமேட்டு குழப்பங்கள் வந்துவிடும். 2ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் நீங்கள் தனித்து செயல்படாதீர்கள். எந்த ஒரு விஷயமாக, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குடும்ப நபர்களுடன் ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மே மாதம் 1ஆம் தேதி வரை குரு பலன் இருக்கிறது. உங்களுக்கு குறைகள் அனைத்தும் தீரும். பண பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீரும். சொத்து சுகம் முன்னேற்றம் மிக அபரிவிதமாக இருக்கிறது. 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். பேராசைப்படாதீங்க, பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள். அப்புறமேட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் நேர் வழியில் உண்மையாக நேர்மையாக செயல்படுங்க. 100% வெற்றி வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.